Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Singai Princess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சார்டின் முர்த்தபா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார்டின் முர்த்தபா செய்கிறதுக்கு நான் முதல்ல 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 முட்டை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு பரோட்டாக்கு மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதுமாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பரோட்டா மாவுகளுக்கும் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். மூடி போட்டு இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான பிறகு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முர்த்தபா ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நான் இந்த சமயத்தில் நான் சார்டின் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 கேன் சார்டின் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் உள்ள சாஸ்லாம் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சார்டின் மீனில் நடுப்புற முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் எடுக்க போகிறேன். இப்போ இந்த மீனில் நடுப்புற முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா சார்டின் மீன்லேயும் முள் எடுத்தாச்சு. இதேமாரி கையால் உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க. இதேமாரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா நம்ம எடுத்து வச்ச சார்டினில் சாஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுதான் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ண பிறகு மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாடெல்லாம் போகணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போய் நம்மளுக்கு முர்த்தபா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. முர்த்தபா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ முர்த்தபாவுக்கு மாவு வளர்த்து எடுத்துக்க போகிறோம். இதுமாதிரி தாம்பலம் எடுத்துக்கோங்க. தாம்பலம் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிக்கிட்டு நான் ஒரு உருண்டை எடுத்துருக்கேன். உருண்டையை இதேமாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம இதை பெருசாக வளர்த்து விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். தாம்பலத்தை நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு வளர்த்தும் போது தாம்பலம் அங்கேயும் இங்கேயும் நவரும். ஸோ இதேமாதிரி நீங்கள் வளர்த்தும் போது தாம்பலத்து கீழே இதேமாதிரி டவல் போட்டு நீங்கள் வளர்த்துனீங்கனாக்கா தாம்பலம் அங்கேயும் இங்கேயும் நவராமல் நம்மளுக்கு அது அப்படியே நிற்கும். ஸோ இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதேமாரி ஓரளவுக்கு உருட்டுக்கட்டையால் பெருசாக வளர்த்துன பிறகு கையாலேயே சைட் பக்கம்லாம் இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்குன்னு மொத்தமாக இருந்தாக்கா முர்த்தபா சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா மெல்லிஸாக வர மாதிரி பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக வளர்த்துன பிறகு நடுப்புற ஸ்டஃபிங் வச்சுக்க போகிறோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நடுப்புற மட்டும். நம்ம சிக்கன் முர்த்தபா, மட்டன் முர்த்தபா சாப்பிட்ருப்போம், அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதேமாரியே சார்டின் முர்த்தபாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, இதை சும்மாவே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 4 பக்கமாக நம்ம வந்து மடித்து விட்டுக்க போகிறோம். நல்லா இழுத்து விட்டு மடித்து மடிங்க. அப்போ தான் நம்ம வந்து திக்காக இல்லாமல் நம்மளுக்கு தின்னாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டு மடிங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு நான் வந்து இப்போ முர்த்தபா அதில் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இது மேலே வந்து எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நான் இதுக்கு மேலே திரும்ப வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் லைட்டாக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா குக் பண்ணியாச்சு. இதை எடுத்துடலாம். இதேமாரியே எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸியான சார்டின் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.